குட் மார்னிங். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பேப்பர் வெளியக்கல்வி அலுவலகம் வடமராட்சி பேப்பர் 3ஆம் தவணை பரீட்சையில் 2018ஆம் ஆண்டு இந்த தமிழ் பேப்பரை பார்க்க போகிறோம். நேரம் 1:30 மணித்தியாலம். நான் உங்களுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த பேப்பரை போட்டிருக்கேன். ஒரே ஒருக்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் 3ஆம் ஆண்டு தான். நான் HD லிட்டில் மாஸ்டரின் தங்கச்சி தான். சரியா? இப்ப நாங்க பேப்பருக்கு போலாம். சரியான விடையின் கீழ் கோடிடுக. இப்பொழுது மாணவர்கள் பாடங்களை படித்தார்களா, படிப்பார்களா, படிக்கிறார்களா? படித்தார்கள்டா இறந்த காலத்துல வரும். படிப்பார்கள்டா எதிர்காலத்துல வரும். படிக்கிறார்கள்டா நிகழ்காலத்துல வரும். இப்பொழுதுண்டா நிகழ்காலம் தான் வரும். அப்ப இதுல சரியான விட படிக்கிறார்கள். இன்பம் என்பதன் எதிர்ச்சொல். இன்பம் என்பதன் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லும் ஒத்த சொல்லும் வேறுபட்டவை. இதுல ஒத்த சொல் 2 வந்திருக்கு. அப்ப ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம். துன்பங்கள். குறவன் என்பதன் எதிர்பார்ச்சொல் குறத்தி. ஏனென்றா மரத்தியும் பெறாது, வேடு விச்சியும் பெறாது. வேடனுக்குத்தான் வேடு விச்சி வரும். அடுத்த கேள்வி. கீழ்காலும் சுழியும் கொண்ட சொல் பூக்கள். ஏனென்றா கீழோர் காலும் சுழியும் போட்டிருக்கு. நடைபாதையை உபயோகியுங்கள் என்பது கட்டளை. இது ஞாபகம் வச்சிருக்கிற குட்டி ட்ரிக் சொல்றேன். ஏனென்றா இது முடியும் போது கல்லுண்டு முடியும். பச்சை நிற தொட்டி பயன்படுவது உணவின் எஞ்சியவற்றை போடுவதற்கு. ஏனென்றா பொலித்தீனும் பிளாஸ்டிக்கும் ஒன்றுதானே. அப்ப 2மே வேற வேற இல்லை. 2மே நாங்க செம்மஞ்சள் நிற குப்பை தொட்டிக்கு தான் போடணும். அப்ப சரியான விட உணவின் எஞ்சியவற்றை போடுவதற்கு. பற்களையும் சுத்தம் செய்ய பயன்படும் தாவரம். பூவரசால நாங்க பற்களை சுத்தம் செய்யறோம். மாவாலையும் சுத்தம் செய்யற இல்லை. ஆனா இதில் சரியான விட வேம்பு. வேம்புண்ட குச்சியால தான் நாங்க பற்களை துலக்கி சரி செய்யறோம். தொலைபேசியின் தந்தை எனப்படுபவர் கிரஹாம்பெல். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். ஓகேயா? அடுத்தது கேள்வி. முள் சக செடி சேர்த்து எழுதினாள். முள் செடிண்டு ஒரு சொல்லே இல்லை. முட்செடிண்டா கொஞ்சம் ஓகேதான். நானும் இது புலவிட்டு இருக்கிறேன். ஏனென்றா முட்செடின்னு எழுதி. ஆனா இது சரியான விட முட் செடி. கடல் சகக்கரை கடற்கரை மாறி. முள் சக செடி முட்செடி. வாளுள்ளவன் வானத்தில் பறப்பான். அவன் யார்? பந்து வானத்துல பறக்க மாட்டான். அப்படியும் வாலும் இல்லை. பம்பரமும் வானத்துல பறக்காது. வாலும் இல்லை. பட்டம் தான் சரியான விடை. ஒத்த சொல் தருக. ஆரம்பித்தல், தொடங்குதல். ஆணவம். இது எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. மனம், உள்ளம். வேகமாக. இதையும் நீங்க சொல்லுங்க. நிச்சயம், கட்டாயம். அடுத்த பேப்பருக்கு அடுத்த ஒற்றைக்கு போகலாம். அடுத்த கேள்வி 3வது கேள்வி. எதிர்கருத்து தருக. அங்கு, இங்கு. அங்கும் முண்டு வந்தாதான் இங்கும் முண்டு வரும். உள்ளே, வெளியே. விரியும், சுருங்கும். இருள், வெளிச்சம். குளிர், சூடு. வேறுபட்ட சொல்லை கண்டுபிடித்து அதன் கீழ் கோடிடுக. இப்ப நாங்க வேறுபட்ட சொல்லுக்கு கவனமா பார்க்கணும். ஏனென்றா இதோட 1 மார்க்ஸ், 1 புலவிட்டா 5 புலவிட்டா 5 மார்க்ஸ் போயிடும். இதுக்கு நீங்க கவனமா பார்க்கணும். வானம், மேகம், விண், நிலம். இதோட சரியான விட நிலம். ஏனென்றா வானம், மேகம், விண் இந்த 3ம் எங்களுக்கு தூரத்துல, அதுவும் மேலே இருக்குது. நிலம் எங்களுக்கு கீழே தான் இருக்குது. இப்ப நீங்க இதை பார்க்கும்போது ஒன்று செய்யணும்.
முதல் 4 விடையும் சரியான விடையாண்டு வாசிக்கணும். சரியா? அடுத்த கேள்வி. நரி, மான், மயில், யானை. நரிக்கு 4 கால், மானுக்கு 4 கால், யானைக்கும் 4 கால். ஆனா மயிலுக்கு 2 கால். நரி, மான், யானை இவ்வளோ மிருகம். ஆனா மயில் ஒரு பறவை. இதுல சரியான விடையா வந்து அமைவது மயில். காது, தலை, கால், மூச்சு. இதுல சரியான விடையா அமைவது மூச்சு. ஏனென்றா காதும் தலையும் காலும் உடல் உறுப்புக்கு வரும். மூச்சு ஒரு பகுதியும் இல்லை, ஒரு சொல்லும் இல்லை. ஞாயிறு, மார்கழி, புதன், வெள்ளி. ஞாயிறும் புதனும் வெள்ளியும் கிழமைக்கு அடங்கும். ஆனா நாங்க மார்கழி ஒரு மாதத்துக்கு தான் அடங்கும், மற்றது கிழமைக்கும் அடங்காது. இந்த கடைசி கேள்வியில ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. என்ன வித்தியாசம்டா? எதிர்பார் சொல். மகன், சிறுவன், பாலகன், தோழி. மகன், சிறுவன், பாலகன் இந்த மூன்றுமே ஆண்பால்ல வந்திருக்கு. ஆனா தோழி மட்டும் பெண்பால்ல வந்திருக்கு. இதுல சரியான விடையா அமைவது தோழி. அடுத்த கேள்விக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேன் கூடு. தேன் சக கூடுதான் தேன் கூடு. இதுல நீங்க கட்டாயம் போட வேண்டியது சக. தேன் சக கூடு, தேன் கூடு. பாலை சக வனம், பாலை வனம். மரம் சக பொந்து, மரப்பொந்து. பயம் சக இல்லை, பயம் இல்லை. நீர் சக உள்ள, நீருள்ள. அடுத்தது சேர்த்து எழுதுக. மா சக மரம், மாமரம். யானை சக தந்தம், யானை தந்தம். நாய் சக குட்டி, நாய்க்குட்டி. கடல் சக நீர், கடல் நீர். அடுத்த கேள்வியை பாருங்கோ. நீளம் சக வானம். நீளம் வானம் என்று வருமா? வராது. ஏனென்றால் நீளம் சக வானம்டா நீல வானம் தான் வரும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இடைவெளி நிரப்புக. இதுல நீங்க கவனமா இருக்கணும். கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவார். கோடி கோடி மணலினால் வீடு நாங்கள் கட்டினோம். அடுத்த செங்கல் தேவையில்லையே, இதுல வரையில. அதுக்கு பதிலா ஓதாமல் ஒரு நாளும் டேஷ் வேண்டாம், ஒருவரையும் டேஷ் சொல்ல வேண்டாம் என்று வந்திருக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இதுக்கு அர்த்தம் என்னண்டா? படிக்காம ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் அண்டி கொடுக்க கூடாது. அடுத்த பாடநூலை துணையாக கொண்டு விடையிடுக. அடுத்தது இந்த கேள்விக்கு போவோம். சிறுவர் ஒன்றாக சேர்ந்து விளையாடிய விளையாட்டியது பட்டம் செய்தல். அழகான மீனை பார்த்தால் என்ன தோன்றும்? மகிழ்ச்சி தோன்றும். இந்த மனிதர்களை அதிகம் தாக்கும் நோய் இது நீரிழிவு. அடுத்த போவோம். கைகள் எப்போது ஓய்வாக இருக்கின்றன? நாம் உறங்கும் போது மட்டுமே. கூட்டாக பஞ்சு வியாபாரம் செய்தவர்கள் எத்தனை பேர்? 4 பேர் தான் விடை வரும். நீங்க சரியா தான் போட்டிருப்பீங்க. ஆனா டீச்சர் உங்களுக்கு புலா போட்டிருப்பா. ஏன்னு சொன்னா 4 எழுத்துல எழுதணும். ஏண்டா இது ஒரு தமிழ் மொழி, அது ஒரு தாய்மொழி. தமிழை இங்க தமிழ் பாடம் படிக்கிறேன்டா, ஒரு நம்பர் உண்டா, அதை நீங்க தமிழ்ல தான் எழுதணும். கிளித்தட்டு விளையாட குறைந்தது எத்தனை பேர் தேவை? அதுவும் 4 பேர் தேவை என்று எழுதணும். செய்தவர்கள் எத்தனை பேர்? 4 பேர் என்று எழுதணும். மணல் வீடு என்னும் பாடலை பாடியவர் யார்? பூவண்ணன். உலக நீதியை இயற்றியவர் யார்? உலகநாதன். வித்துவான் மாணவனிடம் எந்த இராகத்தை பாடக்கூடாது என்றார்? ஆகிரி இராகத்தை. சூடான கடல் நீரிலும் குளிர்ந்த கடல் நீரிலும் வாழும் இயல்புடைய பிராணி எது? டொல்பின்கள். இதுல நீங்க 10க்கும் ஒரு எழுத்து பிளவிட்டாலும், 1க்கு ஒரு எழுத்து பிளவிட்டாலும் 2 மார்க்ஸ் போயிடும். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். சரியான எழுத்தை
தெரிந்து விடையில் எழுதுக. உணவு மேட்டவும் நீ இல் வாழை. எல்லாருக்குமே லை 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 இவ்வளோ சந்தேகமா இருக்கும். எனக்கு கூட சந்தேகமா இருக்குது. வாழைன்னு தான் வெறும் மரத்துக்கு வாழை மரம். திரும்பியது திரும்பியது எப்பவுமே. அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வரும் வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. எல்லா தமிழ் பேப்பருக்குமே ஒழுங்குபடுத்தி எழுதுறது கட்டாயம் வரும். சரியா? குதிரை ஓட்டப் போட்டியில் தோற்றதில்லை. குதிரை ஓட்டப் போட்டியில் தோற்றதில்லை. இளமையின் கல்வி சிலையில் எழுத்து. இளமையின் கல்வி சிலையில் எழுத்து. இளமை பெயர் எழுதுக. நெல் வந்து நாற்று, மா வந்து கன்று, குரங்கு குட்டியும் வரும் பரலும் வரும். எல்லாருக்குமே குட்டியும் தெரியாது, பரல் மட்டும் தெரியும். ஆனா பரலுக்கு எந்த இழ் வராது, அதை எழுதாமையே விட்டுருவினா. அதுக்கு சரியான இழ் வந்து மௌலவு இல். எலி குஞ்சு, மீனும் குஞ்சு. பின்வரும் பாடலை வாசித்து பாடலிருந்து விடை எழுதுக. விடை தருக. சின்ன சின்ன பூக்கள், சிறிய வெள்ளை பூக்கள், கண்ணை கவரும் பூக்கள், களிப்பை தரும் பூக்கள். இப்பாடலில் எதனை பற்றி கூறுகின்றனர்? பூக்களை பற்றி என்று முழுசா எழுதி முடிக்கணும். அடைமொழி சொல் ஒன்று எழுதுக. அடைமொழிண்டா ஒரு சொல்ல விளையாடிச்சு வர சொல், ஒரு சொல்ல சிறப்பிக்கிறதுக்கு வர சொல். இப்ப சின்ன சின்ன பூக்கள், சரி, சிறிய வெள்ளை பூக்கள். இதுல வெள்ளை பூக்கள் வரும். சிறிய வெள்ளை பூக்கள்டா ஒன்று எழுதுகண்டா சிறியன்னு வரும். பாடலில் கூறப்பட்ட வர்ணம் யாது? வர்ணம்டா நிறம். நீங்க வண்ணம் யோசிக்க கூடாது. வண்ணம்டா அழகு. சரியா? வர்ணம் வடிவா வாசிக்கணும். வர்ணம் வந்து வெள்ளை. சரியா? பாடலில் நேத்திரம் என்பதன் ஒத்த சொல் ஜாதி? நேத்திரம்டா கண். ஏண்டா நேத்ரா டிவின்னு ஒரு டிவி இருக்கு, குட்டி ட்ரிக். அதை நீங்க கண்ணால தான் பார்ப்பீங்க, அதனாலதான் அது நேத்திரம்னு சொல்லுது. அதிக தடவை வந்துள்ள சொல் ஜாதி? அதிக தடவை வந்துள்ள சொல் பூக்கள். சரியா? அடுத்த பின்வரும் காட்சி படத்தை பார்த்து 3 வாக்கியம் எழுதுக. சரியா? இந்த காட்சி பாடத்தில் படகு நிறுத்தும் இடத்தில் படகுகளை நிறுத்துகின்றனர். இருவர் படகில் சென்று மீன் பிடிக்க செல்கின்றார்கள். அடுத்த இருவர் படகை நிறுத்தும் இடத்தில் நிறுத்துகின்றனர். நீங்க எப்பயுமே பேப்பர் ஒரு காட்சி படம் பார்த்து எழுதுறண்டா நிகழ்காலத்துல எழுதணும். ஒரு படம் வந்தா நிகழ்காலத்திலையும், 2 படம் வந்தா இறந்த காலம் இல்லாட்டி எதிர்காலத்துல வரும். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். சரியா? அடுத்த கேள்வி வந்து அவ்வளவுதான். கேள்வி முடிஞ்சு. எனக்கு இது தெரியாதனால நான் அடுத்த கேள்வின்னு சொல்லிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணினீங்கடா இன்னும் எனக்கு ஒரு உற்சாகம் வரும். அதனால் கணக்கு பேப்பர் போட்டு செய்வேன். இது உங்களுக்காக போட்ட நான். இது நான் HT லிட்டில் மாஸ்டரின் லிட்டில் சிஸ்டர். தேங்க்யூ.